2025 12th எக்ஸாம் எழுத போகிற பிரைவேட் அரியர் கேண்டிடேட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். அரியர் கேண்டிடேட், அதாவது ஸ்கூலில் படித்து அரியர் உள்ளவங்க அவங்க அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் தியரி பாஸ் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணலை அப்படின்னா இந்த டைம் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணணும். தியரி ஃபெயில் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டைம் தியரி மட்டும் எழுதணும். தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டுமே அட்டன் பண்ணலைன்னா இந்த டைம் ரெண்டுமே அட்டன் பண்ணணும். அடுத்தது +2 டிஸ்கண்டினியூ பண்ணவங்க, இவங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது, என்ன அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ராக்டிக்கல் இல்லாத குரூப்பில் +1 பாஸ்னா +2 மட்டும் எழுதலாம். +1 ஃபெயில்னா +1 +2 ரெண்டையும் சேர்த்து இந்த டைம் எழுதலாம். ப்ராக்டிக்கல் குரூப் எடுத்து நீங்கள் +2 டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா +2 அந்த குரூப் நீங்கள் எழுத முடியாது. மறுபடியும் ப்ராக்டிக்கல் இல்லாத குரூப்பை எடுத்து +1 எழுதி அதுக்கு பிறகு தான் நீங்கள் +2 எழுத முடியும். இதை பற்றியான டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒரு தடவை நீங்கள் பார்த்துருங்க. அடுத்தது ஓல்டு பேட்டர்னில் +1 +2 படித்தவங்க, அதாவது 200 மார்க்குக்கு படித்தவங்க, இவங்க ரொம்ப நாள் எக்ஸாம் எழுதாமல் இருந்திருந்தா பரவாயில்ல, இப்போ எக்ஸாம் கண்டிப்பாக எழுதலாம். ஆனால் நியூ சிலபஸ் நியூ பேட்டர்னில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். அதை எப்படின்னு பார்க்கலாம். ப்ராக்டிக்கல் இல்லாத சப்ஜெக்டில் 90 மார்க்குக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். நீங்கள் 90 மார்க் எழுதுனா அதை 200 மார்க் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டில் கொஸ்டின் பேப்பரு 70 மார்க்ஸ் இருக்கும். நீங்கள் 70 மார்க்ஸ் எழுதுனீங்கன்னா அதை 150 மார்க் கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் ப்ராக்டிக்கலில் ஒரு 50 மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணி 200 மார்க் போடுவாங்க. நீங்கள் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டில் தியரி ஃபெயில் ப்ராக்டிக்கல் பாஸ்னா தியரி மட்டும் எழுதினா போதும். அதேமாரி தியரி பாஸ் ப்ராக்டிக்கல் ஃபெயில்னா ப்ராக்டிக்கல் மட்டும் எழுதணும். ஏன்னா ஓல்டு பேட்டர்னுக்கு ப்ராக்டிக்கல் கம்பல்சரியாக எழுதி ஆகணும். அதில் 50க்கு 40 மார்க்ஸ் எடுத்தாகணும். அடுத்தது ப்ரைவேட் கேண்டிடேட் பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே +2ல் அரியர் உள்ளவங்க இந்த டைம் கண்டிப்பாக ப்ரைவேட் கேண்டிடேட் எக்ஸாம் எழுதலாம். +1 பாஸ் ஆன ப்ரைவேட் கேண்டிடேட் இப்போ டைரெக்டாக ஃபஸ்ட் டைமாக நீங்கள் +2 எழுதலாம். ஏற்கனவே +1 எழுதி பாஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஃபெயிலாக இருக்கலாம், இல்லை ஆப்ஷன் இருக்கலாம். இந்த ப்ரைவேட் கேண்டிடேட் இப்போ +1 +2 ரெண்டையும் சேர்த்து எழுதலாம். 10th முடித்தவங்க டைரெக்டாக +2 எழுத முடியாது. மார்க் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு மறுபடியும் பாஸ் ஆன சப்ஜெக்டை எழுத முடியாது. அடுத்தது அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏற்கனவே +2 எழுதினவங்க அவங்கள்ட்ட உள்ள எல்லா மார்க் ஷீட் ஜெராக்ஸையும் அங்கே சப்மிட் பண்ணணும். +2வை ஃபஸ்ட் டைமே எழுத போகிற ப்ரைவேட் கேண்டிடேட் இவங்க +1 பாஸ் ஆகிருக்கலாம், இல்லை ஃபெயில் ஆகிருக்கலாம். அவங்க லாஸ்ட் டைமாக எழுதின மார்க் ஷீட், அதாவது +1 ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் இல்லைன்னா ஹால் டிக்கெட், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சப்மிட் பண்ணணும். அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ 2, ஆதார் கார்டு ஜெராக்ஸ், இதையும் சப்மிட் பண்ணணும். அடுத்தது +2வை டிஸ்கண்டினியூ பண்ணவங்க என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ப்ராக்டிக்கல் இல்லாத குரூப்பாக இருந்து நீங்கள் +1 பாஸ்னா +2வை இப்போ அப்ளை பண்ணலாம். +1 ஃபெயில்னா +1 +2 ரெண்டும் சேர்த்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு +1 ஒரிஜினல் டிசி சப்மிட் பண்ணணும். +1 ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டையும் சப்மிட் பண்ணணும். நீங்கள் +2 டிஸ்கண்டினியூ பண்ணி ப்ராக்டிக்கல் குரூப்பாக இருந்தால் நீங்கள் +2 எழுத முடியுமா அப்படின்னா உங்கள் அட்டண்டன்ஸ் 80% இருக்கணும். அதுக்கு ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அதில் 80% இருந்துச்சுன்னா நீங்கள் +2வை எழுதலாம். அப்போ எழுதும்போது நீங்கள் என்ன சப்மிட் பண்ணணும் அப்படின்னா +1 டிசி மார்க் ஷீட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும். +2 டிஸ்கண்டினியூ பண்ணி ப்ராக்டிக்கல் குரூப்பாக இருந்து உங்கள் அட்டண்டன்ஸ் 80% கீழே இருந்துச்சுன்னா இந்த டைம் நீங்கள் +2 எழுத முடியாது. மறுபடியும் +1 +2 படிக்கணும். அதுக்கு ப்ராக்டிக்கல் இல்லாத குரூப் எடுக்கணும். அதை பற்றியான டீட்டெயிலை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். அடுத்தது பாஸ் மார்க் எவ்வளவு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல நியூ பேட்டர்னை பற்றி பார்க்கலாம். அதாவது 600 மார்க்ஸு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 100 மார்க்கு. முதல்ல ரெகுலரில் படித்த அரியர் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு எவ்வளோ பாஸ் மார்க்குன்னு பார்க்கலாம். தியரி சப்ஜெக்டில் 90 மார்க்குக்கு 25 மார்க் நீங்கள் எடுக்கணும். இன்டர்னல் 10, ஆக டோட்டலாக 100க்கு 35 மார்க் பாஸ் மார்க்கு. ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தியரியில் 70க்கு 15 மார்க் பாஸ் மார்க் எடுக்கணும். ப்ராக்டிக்கலுக்கு 20 மார்க்கு, இன்டர்னல் 10 மார்க்கு, ஆக பாஸ் மார்க்கு 100க்கு 35 நீங்கள் எடுத்தாகணும். ஓல்டு பேட்டர்னில் படித்தவங்களுக்கு பாஸ் மார்க்கை பற்றி பார்க்கலாம். தியரி சப்ஜெக்டில் நீங்கள் 90 மார்க் எழுதிருப்பீங்க. அந்த 90 மார்க் உங்களுக்கு 200 மார்க்காக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த 200ல் 70 மார்க் நீங்கள் பாஸ் மார்க் எடுத்தாகணும்.
ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டில் தேரிக்கு நீங்கள் 70 மார்க் எழுதுவீங்க. அதை 150 கன்வெர்ட் பண்ணி அந்த 150ல் நீங்கள் 30 மார்க்ஸ் பாஸ் மார்க் எடுத்தாகணும். ப்ராக்டிக்கலில் 50க்கு 40 மார்க் நீங்கள் பாஸ் மார்க் எடுத்தாகணும். அடுத்தது ப்ரைவேட் கேண்டிடேட், இவங்களுக்கு பாஸ் மார்க் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் சில பேப்பர் 70க்கு எழுதுவீங்க, சில பேப்பர் 90s எழுதுவீங்க. உங்களுக்கு இன்டர்னல் மார்க் எதுவும் கிடையாது. அதனால் இந்த 70 90யும் 100 கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த 100க்கு நீங்கள் 35 மார்க் பாஸ் மார்க் எடுத்தாகணும். அடுத்தது எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம் சர்வீஸ் சென்டர், அதாவது அரசு தேர்வுகள் சேவை மையம், அங்கே தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைன்லேயோ இ-சேவை மையத்தில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் மொத்தம் 252 சென்டர் இருக்குது. இது எல்லாமே ஸ்கூல். மாவட்ட கல்வி வாரியாக அதை பிரிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு அது தெரியும். புதுசாக அப்ளை பண்ணுறவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த லிஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கூல் எந்த எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்டில் வருதோ நீங்கள் அந்த ஸ்கூலில் தான் அப்ளை பண்ண முடியும். வேறு இடத்துல நீங்கள் மாற்றி அப்ளை பண்ண முடியாது. அப்படி அப்ளை பண்ணணும்னா நீங்கள் டிஓ ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்கணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது நேரில் தான் போய் அப்ளை பண்ணணும். அடுத்தது எக்ஸாமுக்கு எப்போ அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிசம்பர் 2nd ஆர் 3rd வீக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 1 வீக் டைம் தருவாங்க. அந்த 1 வீக் டைமில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். முதல் வீடியோ என் வீடியோவாக தான் இருக்கும். அடுத்தது ஃபீஸ் பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே +2 எழுதினவங்க இவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 50 ரூபா ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 105 ரூபா. +2வை ஃபஸ்ட் டைமாக எழுத போகிறவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா மொத்தம் 255 ரூபா. அவ்வளோதான். ஃபீஸை நீங்கள் கேஷாக தான் பே பண்ண முடியும். வேறு மெத்தடில் நீங்கள் பே பண்ண முடியாது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள்கிட்ட ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரெசிப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் தான் அப்ளிகேஷன் நம்பர்னு இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு தான் நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியும். ஹால் டிக்கெட்டில் தான் உங்களோட எக்ஸாம் சென்டர் நேம் இருக்கும். அடுத்தது எக்ஸாம் பற்றி பார்க்கலாம். எக்ஸாம் மார்ச் 1st வீக்கில் இருக்கும். நவம்பர் 2nd வீக்கில் எக்ஸாமுக்கான டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே சொன்னது போல் கொஸ்டின் பேப்பர், சிலபஸ், எக்ஸாம் டைம் டேபிள் எல்லாம் ரெகுலருக்கும் ஒன்று தான். அரியர் பிரைவேட் கேண்டிடேட் எல்லாருக்கும் ஒரே தான். அடுத்தது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பற்றி பார்க்கலாம். தியரி எக்ஸாமுக்கு 1 வீக் பிஃபோர் தான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்கள் ஹால் டிக்கெட்டில் எந்த எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்களோ அங்கே தான் இருக்கும். நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண பிறகு இமீடியட்டாக அந்த சென்டரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய எக்ஸாமுடைய டேட்டு, டைமிங் எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க. ரிசல்ட் மே மந்த்து ரிலீஸ் பண்ணுவாங்க. மார்க் ஷீட்டு ஆகஸ்ட் மந்த்து இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த சேனலில் 8th 10th 11th 12th அரியர் அண்ட் பிரைவேட் எக்ஸாமுக்கு எப்போ எக்ஸாம் நடக்கும், எப்போ அப்ளை பண்ணுறது, எப்போ ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க, எப்போ ரிசல்ட் வரும், எப்போ மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணுவாங்க, இந்த டீட்டெயில் எல்லாம் கம்ப்ளீட்டாக வரும். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வரும்.